இன்று விசுவாசிகளுக்கு எது சத்தியம், எது கள்ள உபதேசம் என்று கண்டுபிடிப்பதில் அநேக குழப்பங்கள். இந்த குழப்பத்தின் தொடக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனா அல்லது தெய்வமா என்பதிலிருந்து துவங்குகிறது. கிறிஸ்துவத்தில் அநேக பிரிவினர் உண்டு. ரோமன் கத்தோலிக்கையர்கள் குழந்தை இயேசு, இருதய ஆண்டவர், வேளாங்கண்ணி மாதா கோயில், பூண்டி மாதா கோயில், ஊசி மாதா கோயில், இயேசு மரி சூசை என்ற திருக்குடும்ப வழிபாடு, தூதர்கள் வழிபாடு என்று பல வழிபாடுகள் வைத்திருக்கின்றனர். இது ஒரு சாரார். மறுசாரார் இயேசு ஒரு தெய்வம், அவருடைய தகப்பனாராகிய பிதா ஒரு தெய்வம், மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவி ஒரு தெய்வம், அதாவது 3 தெய்வங்களும் சேர்ந்து ஒரு தெய்வம். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் 3 ஆள் தத்துவத்தில் ஒரு தெய்வம் என்று அழைக்கின்றனர். இந்த போதனையை திருத்துவம் என்றும் ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி என்றும் அழைக்கின்றனர். இந்த போதனையில் பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவி பிதா அல்ல. ஆதலால் 3 ஆள் தத்துவத்திற்கு நாம், நமது, நம்மில் என்ற பன்மை சொற்கள் இந்த போதகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் உலக துவக்கத்திலிருந்து பரலோகத்தில் இருப்பவர்கள் 3 பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதுதான் திருத்துவ போதனையின் நம்பிக்கை. 3ஆம் போதனை இருத்துவ போதனை நம்பிக்கையாளர்கள். இந்த போதனையில் பிதாவும் குமாரனும் மாத்திரம்தான் தெய்வம், பரிசுத்த ஆவி 3ஆம் ஆள் தத்துவம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை, ஒளி என்று அழைக்கின்றனர். இந்த போதனை டைத்திசம் என்று அழைக்கப்படுகிறது. 4ஆம் போதனை ஜெகோவா விட்னஸ். இவர்கள் சில நேரத்தில் ஒரு தெய்வம்தான் என்பார்கள், ஒரு சில நேரத்தில் யெகோவா பெரிய தெய்வம், இயேசு சிறிய தெய்வம் என்பார்கள். ஏன் இத்தனை பிரிவுகள்? காரணம் நாம் வேதத்தை புரிந்து கொள்ளாததுதான். இந்த காணொளி எந்த ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல. இது ஒரு வேத ஆராய்ச்சி. இதுவே சத்தியம். ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷனாகிய ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். 2ஆம் மனுஷன் யார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். யார் இந்த கர்த்தர்? வானத்திலிருந்து வந்த இந்த கர்த்தர் தான் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த கர்த்தர் ஒருவரே. அவர் ராஜாதி ராஜனாவார். வாருங்கள் வேதத்தை ஆராய்வோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். யார் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதை மேலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். ஆம், வானத்திலிருந்து இறங்கின கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனே ஆவார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை என்ன? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதே. இன்று அநேக கணத்திற்குரிய திருத்துவ போதகர்கள் சொல்வது, பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 ஆள் தத்துவத்தில் ஒரே வல்லமையுடையவர்களாய் 3 பேரும் சமமானவர்களாய் இருக்கிறார்கள் என்று போதித்து வருகின்றனர். நீங்கள் 3 கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுள். நீங்கள் 3 ஆட்கள், ஆனால் ஒரே ஆள் அல்ல. இயேசு சாமிக்கு தலை சுத்திருச்சு.
அப்படி மயக்கம் போட்டு உட்கார்ந்தார். எவ்வாறு ராயப்பெற, நீ சொல்றது எனக்கு புரியல என்று இயேசுசாமி சொல்லிட்டார். இயேசுசாமிக்கே புரியலனா உங்களுக்கு எனக்கு எப்படி புரியும்? தந்தை மகன் தூய ஆவி இவர்கள் மூவருக்கும் ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே சித்தம். சின்ன கூட்டத்தில் படிச்சிருப்போம். ஒரே பவர் உள்ளவங்க தான். பிதா கொஞ்சம் பெரிய பவர், இயேசு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பவர், ஆவியானவர் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பவர் இல்ல. அவர்கள் பவர்ல நிகரானவர்கள், அன்பிலே நிகரானவர்கள், அவர்கள் இரக்கத்திலே நிகரானவர்கள். யாதொன்றிலும் ஒருவரை விட ஒருவர் கூடினவர்களும் அல்ல, குறைந்தவர்களும் அல்ல. மூவரும் ஒருவரே என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்றால், ஒன்றையே சிந்திப்பார்கள், ஒன்றையே செயல்படுத்துவார்கள். அதனால் ஒன்றை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்தாவியானவர் தனிநபர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்படுத்துகிறவராய் இருக்கிறபடினால் தேவன் ஒருவரே. இப்பொழுது நம்முடைய கேள்வி, பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் பரலோகத்தில் இருக்கிறார்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? 89ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? ஆம், ஒருவருக்கு நிகராய் மற்ற தேவன் இருக்க முடியாது. மேலும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியேயும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. மேலும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆம், கர்த்தர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஊழியங்களேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆம், கர்த்தர் ஒருவரே. அவருக்கு நிகரான மற்றொரு தேவனோ மற்றொரு கர்த்தரோ இல்லை. இப்பொழுது உங்களுடைய கேள்வி, கர்த்தர் என்ற சொல் தேவனை குறிக்கிறதா? ஆம், கர்த்தர் என்றால் தேவன் என்று அர்த்தமாகும். தேவன் யார்? கர்த்தர் யார்? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. மேலும் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் ஆமே. ஆம், தேவனும் கர்த்தரும் ஒருவரே, தேவனே கர்த்தராவார். இந்த கர்த்தர் தான் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஏசாயா 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆம், கர்த்தர் என்றால் பிதா. கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவரா? ஆம்,
கர்த்தர்தான் பரிசுத்த ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 1 கொரிந்தியர் 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆம், கர்த்தரே ஆவியானவராய் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் யார்? ராஜாதி ராஜன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆம், கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் ஒரே கர்த்தராவார். அவர்தான் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து ஆவார். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் ஆவார். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் யார்? அவர்தான் பிதா, பரிசுத்த ஆவியானவர், தேவன், ஆட்டுக்குட்டியானவர். அவர் ஒருவரே. அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலர் எழுதிய ஒரு வசனத்திற்கு பதிலை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். மேலே சொல்லப்பட்ட வசனத்தில் 3 தனி தெய்வங்களையோ அல்லது 3 ஆள் தத்துவத்தையோ குறிக்கவில்லை, ஒருவரையே குறிக்கிறது. கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்பது தேவன். அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் ஒருவரே. அந்த கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். இப்பொழுது அந்திகிறிஸ்து யார் என்பதை பார்ப்போம். 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து. சொல்லப்பட்ட இவ்வசனத்தின்படி உலகத்தை படைத்த பிதாவின் ஸ்தானத்தில் இருந்து இரட்சகராய் உலகத்திற்கு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தினார். இதை ஏசாயா 25:8 நாம் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆம், மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன் என்று தன்னை குறித்தே தீர்க்க தரிசனம் உரைத்தார் கர்த்தர். 1 யோவான் 2:22 நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பிதாவும் குமாரனும் தனித்தனி நபர்கள் அல்ல, தனித்தனி ஆழ்தத்துவம் உடையவர்களும் அல்ல. அவர் ஒருவரே கர்த்தர். காரணம், 23 குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியென்றால் இயேசு எனும் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பிதா என்னும் அவரின் மகிமையுள்ள ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவதாக வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அல்ல என்று மறுதலிக்கிறவர்கள் அந்திகிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஸ்தானத்தில் இருப்பவர் ஒருவரே. அவர் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் என்ற இந்த காணொளி உங்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தியிருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மேலும்
இதைப் போல அநேக காணொளிகளை பார்ப்பதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.